ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணுக்கு பாலியல் தொல்லை கொடுத்து கொலை முயற்சியில் ஈடுபட்ட நபருக்கு 3 ஆயுள் தண்டனை மற்றும் வாழ்நாள் சிறை என திருப்பத்தூர் மாவட்ட நீதிபதி அதிரடி தீர்ப்பு வழங்கியுள்ளார். கடந்த பிப்ரவரி மாதம் கோவையிலிருந்து ஆந்திர மாநிலம் திருப்பதி வரை செல்லும் இன்டர்சிட்டி விரைவு ரயிலில் பயணம் செய்து ஆந்திர மாநிலம் சித்தூர் பகுதியைச் சேர்ந்த கர்ப்பிணி பெண்ணை வேலூர் மாவட்டம் கேவிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்த ஹேமராஜ் என்பவர் பாலியல் தொல்லை கொடுத்து ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணை கீழே தள்ளி கொலை செய்ய முயற்சி செய்தார். இதனை அடுத்து ஹேமராஜ் என்பவரை கைது செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் மாவட்ட நீதிபதி மீனாகுமாரி இந்த வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட ஹேமராஜ் என்பவருக்கு 3 ஆயுள் சிறை தண்டனையும் வாழ்நாள் சிறையும் ரூபாய் 85,000 அபராத தொகையை வழங்கி தீர்ப்பளித்தார். வாழ்நாள் சிறையும் ரூபாய் 85,000 அபராத தொகை வழங்க தீர்ப்பளித்தார். மேலும் பாதிக்கப்பட்ட பெண்ணிற்கு ரயில்வே துறை ரூபாய் 50 லட்சம் மற்றும் தமிழக அரசு சார்பில் ரூபாய் 50 லட்சம் 1 மாதத்தில் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கினார். தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி இல்லை, சாரிமா ஆட்சிதான் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக தாவேக தலைவர் விஜய் கருத்தை சுட்டிக்காட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் விமர்சித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அடுத்த பண்ணாரியில் உள்ள பண்ணாரி மாரியம்மன் கோவிலில் வழிபாடு நடத்திய பின்பு செய்தியாளர்களை சந்தித்து பாஜக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிபிஐ விசாரணை மூலம் மக்களுக்கு நியாயம் கிடைக்கப்படும் என்று தெரிவித்தார். மேலும் தமிழகத்தில் புகார் கொடுக்கும் நபர்கள் மீது தாக்குதல் நடைபெறுவதாக குற்றம் சாட்டிய அவர் தமிழகத்தில் திராவிட மாடல் ஆட்சி இல்லை, சாரிமா ஆட்சிதான் நடைபெறுவதாக விமர்சித்தார். மேலும் தமிழகத்தில் போதைப் பொருட்களால் இளம் விதவைகள் அதிகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். இந்த திராவிட மாடல் ஆட்சியே ஒரு ஃபெயிலரான ஆட்சி. இந்த ஆட்சியால் மக்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. இந்த ஆட்சியால் மக்களுக்கு ஒரு பெரிய உயர்வு, ஒரு பத்திரப்பதிவு கட்டண உயர்வு, இப்படி அனைத்து கட்டணங்கள்லையும் கூட மக்கள் மேலே ஒரு பேரிடியாக இருக்கிறது. இது ஒரு புறம் இருந்தால், இன்னொரு புறம் கஞ்சா, போதைப்பொருள், சாராயம், மது, இது எல்லாமே கிராமங்களில் இன்றைக்கு அனைத்து கிராமங்கள்லேயும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. இளைய சமுதாயத்தில் ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்து கொண்டிருக்கிறது. பல கிராமங்களில் இளம் விதவைகள் எண்ணிக்கை அதிகமாக ஆகிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த திமுக அரசாங்கத்தினுடைய கையாளாகத்தனத்தால், இந்த திமுக அரசாங்கம் சரியாக ஆட்சி பண்ணாதனால இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கு. இன்னொரு புறம் சட்டம் ஒழுங்கு. நெமிலி அருகே அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையம் திறக்காததால் விவசாயிகள் சாலையில் நெல்லை கொட்டி சாலை மறியல் செய்தனர். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்கப்படாததை கண்டித்து ராணிப்பட்டி மாவட்டம் நெமிலி அடுத்த கீழ்வீதியில் விவசாயிகள் நெமிலி டு வானாவரம் செல்லும் சாலையில் நெல்களை சாலையில் கொட்டி சாலை மறியலில் ஈடுபட்டனர். அறுவடை செய்து 1 மாத காலமாக நெல் மூட்டைகளை பாதுகாத்து வருவதாக தெரிவித்த விவசாயிகள் மழைக்காலங்களில் அவை சேதமடைவதற்கு முன்பு நெல் கொள்முதல் நிலையங்களை திறக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்த நெமிலி வட்டாட்சியர் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு வந்தனர். சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகள் மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். பேச்சுவார்த்தைக்கு பின்பு அதிகாரிகள் உடனடியாக இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்ததன் பேரில் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டு கலைந்து சென்றனர். காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு உயிரிழந்த திருபுவனம் அஜித்குமார் கொலை வழக்கில் டிஎஸ்பி தலைமையிலான சிபிஐ அதிகாரிகள் நேற்று முதல் விசாரணையை தொடங்கியுள்ளனர். சிவகங்கை மாவட்ட திருபுவனம் மடப்புறத்தை சேர்ந்த காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக சென்னை கிளை மதுரை உயர்நீதிமன்றம் சிபிஐக்கு அந்த வழக்கை பரிந்துரை செய்து உத்தரவிட்டது. இந்நிலையில் திருப்புவனம் அஜித்குமார் வழக்கை விசாரணை நடத்துவதற்காக டிஎஸ்பி மோகித்குமார் தலைமையிலான குழு மடப்புறம் கோவில் எதிரே உள்ள வணிக வளாகத்தில் அமைந்துள்ள கட்டிடத்தின் மேல் மாடியில் பக்தர்கள் தங்கும் விடுதியில் 3 அறைகளை விசாரணைக்கு தேர்வு செய்து தயார் நிலையில் உள்ளதை அடுத்து விசாரணை நடைபெற்றது. திருச்சியில் காமராசர் நூலகம் மற்றும் அறிவுசார் மைய கட்டிட பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகில் உலக தரத்திலான பெருந்தலைவர் காமராஜர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் அமைக்கும் பணி கடந்த மார்ச் மாதம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கட்டிட பணிகளை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, மாவட்ட ஆட்சித்தலைவர் சரவணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். திருச்சி மாநகரில் பயன்பாட்டிற்கு வரவுள்ள புதிய பேருந்து நிலையத்தில்
16ஆம் தேதியிலிருந்து அதிகாலை 3 மணி முதல் நகர பேருந்து இயக்கப்படும் என மாவட்ட ஆட்சியர் சரவணன் அறிவித்துள்ளார். திருச்சி மாநகரில் பயன்பாட்டிற்கு வரவிருக்கும் புதிய பேருந்து நிலையம் குறித்தும் அதன் வழித்தடங்கள் குறித்தும் தகவல் அறிவிக்க மாவட்ட ஆட்சியர் சரவணன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய மாவட்ட ஆட்சியர், மாநகரில் காலை 5 மணி முதல் இயக்கப்பட்டு வந்த நகர பேருந்து புதிய பேருந்து நிலையம் பயன்பாட்டிற்கு வரவுள்ளதை அடுத்து 16ஆம் தேதியிலிருந்து அதிகாலை 3 மணி முதல் இயக்கப்படும் என தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், பேருந்து நிலையத்தை சுத்தமாக வைத்துக் கொள்ள 128 தூய்மை பணியாளர்கள் நியமிக்கப்பட்டதை தொடர்ந்து புதிதாக வரும் பயணிகளுக்கு வழிகாட்டுவதற்காக நியமிக்கப்பட்டவர்களுக்கு பயிற்சி வகுப்புகள் அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து பார்க்கிங் வசதி, மாற்றமில்லாத பேருந்து கட்டணம் மற்றும் பயணிகள் பாதுகாப்பு குறித்தும் சில ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் மாவட்டம் முழுவதும் 15ஆம் தேதியிலிருந்து நடைபெறும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் வருவாய்த்துறையில் பட்டா மாறுதல், பெயர் மாற்றம், மின் இணைப்பு மற்றும் மாற்றுத்திறனாளி உதவித்தொகை என 46க்கும் மேற்பட்ட சேவைகள் இந்த முகாம்களில் வழங்கப்படுவதாக தெரிவித்தார். பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தை ஒவ்வொரு மணி நேரமும் சுத்தம் செய்ய, தூய்மையாக பராமரிக்க 228 பணியாளர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். பயணிகளின் தேவைக்கேற்ப ஆட்டோ, டாக்ஸி மற்றும் இ டாக்ஸி சேவைகள் வழங்குவதற்கு உரிய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. பயணிகளுக்கு, புதிதாக வரும் பயணிகளுக்கு பேருந்து முனையத்தில் உதவி செய்வதற்காக 30 பேர் நியமனம் செய்யப்பட்டுள்ளார்கள். அவர்களுக்குரிய பயிற்சி இன்னும் இன்னைக்கு மதியத்திலிருந்து ஸ்டார்ட் பண்றோம். பேருந்து முனையத்திற்குள் நடந்து செல்ல சிரமப்படும் முதியவர்கள் மற்றும் நோயாளிகள் பயன்பாட்டிற்காக 3 எண்ணிக்கையிலான பேட்டரி வாகனங்கள் தயார் நிலையில் உள்ளது. 3 பக்கீஸும் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல வச்சிருக்கோம். பேருந்து நிலையத்தில் ஒரு மருத்துவ குழு 24 மணி நேரமும் இயங்கும். ஒரு ஆம்புலன்ஸ் வசதியும் அங்கே செய்யப்பட்டது. காலையில் சிட்டி சர்வீசஸ், நமக்கு டிஎன்எஸ்டிசி சிட்டி சர்வீசஸ் 5 மணிக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகுது. சிட்டியில் மத்திய பேருந்து நிலையத்தில் புதிதாக நம்ம பஞ்சப்பூர் பேருந்து முனையத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறதுனால அதிக பேசஞ்சர்ஸ் வருவாங்கங்கிறத கருத்தில் கொண்டு சிட்டி பஸ்ஸஸ் காலையில் 3 மணிலிருந்து இயக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் முகாமில் மட்டுமே வழங்கப்படும் என்றும் மற்ற அரசு துறை சார்ந்த அலுவலகங்களில் வழங்கப்படாது என்றும் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு பிறகு மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மாவட்டம் முழுவதும் 15ஆம் தேதியிலிருந்து 224 முகாம்கள் நடைபெற உள்ள நிலையில் நகர்ப்புறங்களில் 69 முகாம்களும், ஊரக பகுதிகளில் 155 முகாம்களும் நடைபெறும் என அறிவித்தார். மேலும் 200க்கும் மேற்பட்ட தன்னார்வலர்கள் மூலம் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் குறித்த துண்டு பிரசுர விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என கூறியவர், காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும் இந்த முகாமில் பொதுமக்களுக்கு தேவையான தண்ணீர் வசதி, கழிப்பிட வசதி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான உபகரணங்கள் உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கு என்று தனியாக 4 இடங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், மகளிர் உரிமை தொகைக்கான விண்ணப்பம் முகாமில் மட்டுமே வழங்கப்படும் என்றும் மற்ற அரசு துறை சார்ந்த அலுவலகங்களில் வழங்கப்படாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். ஏற்கனவே அப்ளை பண்ணி எனக்கு வரல, இல்லை நான் போன தடவை என்னால் அப்ளையே பண்ண முடியல அப்படின்னு இருக்கவங்க எல்லாருமே இந்த தடவை எலிஜிபிளாக இருக்கவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கொடுக்கலாம். அவங்களுக்கான அப்ளிகேஷன்ஸ் அங்கே கொடுப்பாங்க. கேம்ப் சைட்டில் மட்டும்தான் மகளிர் உரிமை திட்டத்துக்கான அப்ளிகேஷன்ஸ் கொடுப்பாங்க. அதை வாங்கி அங்கேயே ஃபில்அப் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் இருக்காங்க. காலையில் 9 மணிலேருந்து மதியம் 3 மணி வரைக்கும் இந்த கேம்ப் நடக்கும். எல்லாரும் கலந்துக்கலாம். அங்கே தேவையான தண்ணீர் வசதி, காற்றோட்டமான வசதி இருக்குது. அங்கே மின்சாரம் தடை இல்லாமல் கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வீல் சேர் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். வயது முதிர்ந்தவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணி அவங்கள அந்த கேம்ப் சைட்டு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு தேவையான பெட்டிஷன்ஸ்லாம் ஃபில் பண்ணுறதுக்கு வாலண்டியர்ஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி எல்லா வசதிகளும் செய்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகையை பொறுத்த வரைக்கும் இது சம்மந்தமாக இந்த மாதிரி கேம்பில் மட்டும்தான் அப்ளிகேஷன் வாங்குகிறோம். தனியாக இதுக்காக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கோ இல்லை ஜிடிபிக்கோ இல்லை தாலுகா ஆஃபீஸ்க்கோ எங்கேயுமே வர தேவையில்லை. அந்த இடத்துல மட்டும்தான் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க. அங்கே போய் வாங்கினா போதும். அர்பன் ஏரியாஸை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் நடக்கும். நம்ம ஏரியாவில் நடக்காமல் போயிருமோ அப்படின்னு நினச்சி நாளைக்கு நடக்கிற கேம்ப்லேயே எல்லாரும் ஒரே இடத்துக்கு வரணும் அவசியம் இல்லை. அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் போய் உங்கள் வார்டில் எங்கே நடக்குதுங்கிறத தெளிவாக வாலண்டியர்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அன்னைக்கு அந்த கேம்ப்ல கொடுத்தா போதும். எல்லாரும் நாளைக்கு நடக்கிற கேம்ப்லேயே எல்லாரும் கொடுத்தாகணும் அவசியம். அனைத்து தேர்தலிலும் வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி பாஜக வெற்றி பெறுவதாக அமைச்சர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். திருநெல்வேலி மாவட்டம் செங்குளம் ஊராட்சியில் கிழக்கு மாவட்ட திமுக சார்பில் அம்பாசமுத்திரம், நாங்குநேரி மற்றும் ராதாபுரம் ஆகிய 3 சட்டமன்ற தொகுதிகளின் திமுக பாகமுகவர்கள் கூட்டம் நடைபெற்றது. மேலும் கிழக்கு மாவட்ட அவைத் தலைவர் கிரகம்பல் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற குழு தலைவருமான கனிமொழி கருணாநிதி கலந்து கொண்டு ஓரணியில் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை மற்றும் 2026 சட்டமன்ற தேர்தல் குறித்தும் சிறப்புரையாற்றினார்.
நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் கனிமொழி, பாஜக அரசின் அடக்குமுறைகளை எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடிய ஆட்சி தமிழகத்தில் நடைபெற்று வருவதாக தெரிவித்தவர், கீழடி, ஆதிச்சநல்லூர் போன்ற தமிழ்நாட்டின் வரலாற்று பெருமைகளை மத்திய அரசு புதிய கல்விக் கொள்கை மூலம் மறைக்க முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். மேலும் பேசிய அவர், ஒவ்வொரு தேர்தலிலும் வாக்காளர் பட்டியலில் பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தி பாஜக பல இடங்களில் வெற்றி பெறுவதாகவும் அதற்கு தமிழ்நாடு இடம் கொடுத்துவிடக் கூடாது எனவும் வலியுறுத்தினார். கட்சி தொடங்கிய பின்பு தவேக தலைவர் விஜயின் அரசியல் நகர்வுகள் நன்றாக இருக்கிறது என்றும் அவரது எதிர்கால நடவடிக்கை குறித்து தங்களது தார்மீக ஆதரவு விஜய்க்கு உண்டு என்றும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை வேப்பேரியில் உள்ள தனியார் மண்டபத்தில் அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பாக மாவட்ட செயலாளர் மற்றும் கட்சி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மேலும் பன்ருட்டி ராமச்சந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கலந்து கொண்டு செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், மதுரையில் நடைபெறும் மாநாட்டில் முக்கியமான கொள்கை முடிவுகள் எடுக்கப்படும் என்றும் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதா கடந்து வந்த அரசியல் வழியில்தான் தங்களது பயணம் இருக்கும் என்றும் தெரிவித்தார். மேலும் தனி கட்சி தொடங்குவது குறித்த கேள்விக்கு தமது உயர்நாடி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்தான் என்றும் இந்த இயக்கத்தில் சில சட்ட முரண்பாடுகள் ஏற்பட்டிருப்பதாக தெரிவித்தார். தொடர்ந்து தேசிய ஜனநாயக கூட்டணி குறித்த கேள்விக்கு சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரை 8 மாதங்கள் உள்ளது என்றும் எதிர்காலத்தில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்றும் குதர்க்கமான பதிலளித்தவர், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயின் அரசியல் நகர்வு நன்றாக இருக்கிறது என்றும் அவரது எதிர்கால நடவடிக்கை குறித்து தங்களது தார்மீக ஆதரவு அவருக்கு அளிக்கப்படும் என்றும் கூறினார். மதுரையில் 4/9/2025 வியாழக்கிழமை ஒரு மிகப்பெரிய மாநில மாநாடு நடத்தப்படும். அந்த மாநில மாநாடுக்கு நம்முடைய அனைத்து நிலையிலும் இன்றைக்கு நீங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற அந்த முடிவு, எதிர்காலத்தில் நாம் என்ன முடிவுகளை எடுக்கப் போகிறோம் என்ற முடிவு, அத்தனை கொள்கை விளக்குகளும் உங்களுடைய பெருத்த ஆதரவோடு அது நிறைவேற்றப்படும் என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தை தெரிவித்து, எந்த சூழ்நிலையிலும் எவ்வளவோ இந்த 2 ஆண்டு காலம் பல சூழ்நிலை வந்தது, எவ்வளவோ பின்னர்வை நமக்கு பின்னுக்கு தள்ளி கொண்டு நீர்த்து போக செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு பல நிலைகளில் நமக்கு தொல்லைகள், துயரங்கள் கொடுத்தாலும் எங்களுக்கும் ஒரு தனித்தன்மை இருக்கிறது. நாங்கள் எங்களுடைய திறமையை, சக்தியை. பெருந்தலைவர் காமராஜர் பிறந்த நாளை முன்னிட்டு திருச்சியில் அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக பெருந்தலைவர் காமராஜர் அவர்களின் பிறந்த நாளான இன்று சத்திரம் பேருந்து நிலையம் அருகில் அமைந்துள்ள காமராஜரின் திருவுருவ சிலைக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளுக்கு நிதியுதவிக்கான காசோலைகள் மற்றும் நோட்டு புத்தகங்களை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியின் மாநகர் மாவட்ட தலைவர் ரெக்ஸ் பெருந்தலைவர் காமராஜரின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் இனிப்புகளை வழங்கினார். சங்ககிரி அருகே நூற்பாலை வேன் சாலை நடுவே உள்ள தடுப்பு சுவரில் மோதி விபத்துக்குள்ளானதில் தொழிலாளர்கள் 10 பேர் படுகாயமடைந்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே இருப்பாளி பகுதியைச் சேர்ந்தவர் மணி. இவர் ஈரோடு மாவட்டம் வெப்படை பகுதியில் உள்ள தனியார் நூற்பாலை வேன் ஓட்டுநராக பணிபுரிந்து வருகிறார். இவர் நேற்று இரவு ஜலகண்டாபுரம் காத்தம்பட்டி பகுதியில் இருந்து 12 தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு எடப்பாடியில் இருந்து வந்து கொண்டிருந்துள்ளார். அப்போது சங்ககிரி அருகே பச்சக்காடு என்ற இடத்தில் வேன் கட்டுப்பாட்டை இழந்து சாலை நடுவே உள்ள தடுப்பு சுவரின் மீது மோதி விபத்தானது. இந்த விபத்தில் வேனில் பயணம் செய்த 10 பேர் படுகாயமடைந்தனர். உடனே அருகில் இருந்தவர்கள் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இச்சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தூத்துக்குடியில் பாஜக பிரமுகர் மீது திமுகவினர் கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் நடுவக்குறிச்சி கிராமத்தில் வசித்து வருபவர் பாஜக நிர்வாகி ராஜதுரை. இவரை திமுகவின் அமைப்பு சாரா தொழிலாளர் அணியின் மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் ரவுடி கும்பலுடன் சென்று ராஜதுரை மற்றும் அவருடன் இருந்த 3 பேரை கொலை செய்யும் நோக்குடன் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மாவட்ட தலைவர் சித்ராங்கன், பாலமுருகன் என்பவர் நடுவக்குறிச்சி சாயர்புரம் பகுதியில் ரவுடிகளை வைத்து கட்ட பஞ்சாயத்து போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருவதாகவும் சாயர்புரம் காவல் நிலையத்திலேயே அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி பேசினார். மேலும் கொலைவெறி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது இதுவரை காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்றும் சம்பந்தப்பட்டவர்கள் இன்று இரவுக்குள் கைது செய்யப்படவில்லை என்றால் போராட்டம் நடத்தப் போவதாகவும் எச்சரிக்கை விடுத்து பேசினர். தூத்துக்குடி மாவட்டம் ஏஆர்எல் தாலுகால நடுவூர்ச்சி கிராமத்தில்
எங்களது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி திரு ராஜதுரை என்பவரின் வீட்டில் திமுகவின் அமைப்பு சாரா அணியின் மாவட்ட துணைத் தலைவர் பாலமுருகன் ஒரு ரவுடி கும்பலோடு போய் எங்களோட நிர்வாகி மற்றும் அவரின் குடும்பத்தினரை சரமாரியாக வெட்டியுள்ளார். இந்த பாலமுருகனின் பின்னணியை கேட்கும்போது அவர் கிட்டத்தட்ட ஒரு ரவுடி கும்பலை வைத்து அந்த பகுதியை மிரட்டி வருவதாகவும் காவல்துறை, அதாவது சாயர்புரம் காவல் நிலையத்தை அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதாகவும் கூறுகிறார்கள் அங்குள்ள மக்கள். திமுக என்கிற ஒரு பின்பலத்தை வைத்துக் கொண்டு ஒரு ரவுடி கும்பல் பட்ட பகலில் வீடு புகுந்து வெட்டியிருக்கிறது. காவல்துறை கைகட்டி வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. விரைவில் அவர்களை கைது செய்வோம் என்று சொல்லி சனிக்கிழமையிலிருந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அது நடக்கல. இன்று இரவுக்குள் கைது செய்யவில்லை என்றால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில நிர்வாகிகளுடன் இணைந்து பெரும் போராட்டம், காவல்துறையை கண்டித்து தூத்துக்குடியில் மாபெரும் போராட்டம் எடுக்கப்படும் என்று சொல்லிக் கொள்கிறேன். பல்லடம் அருகே பஞ்சர் கடையில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியை திருடிச் சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே அவினாசிபாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சுந்தரம். இவர் கடந்த 7ஆம் தேதி நடராஜன் என்பவரிடம் இருந்து லாரி ஒன்றை விலக்கி வாங்கி நேற்று முன்தினம் கருணைப்பாளையம் பிரிவில் உள்ள பஞ்சர் கடையில் லாரியை நிறுத்திவிட்டு வீட்டிற்கு சென்றுள்ளார். இந்நிலையில் காலையில் வந்து பார்த்தபோது லாரி காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் இதுகுறித்து அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு அங்குள்ள சிசிடிவி கேமராக்களை ஆராய்ந்ததில் சங்ககிரி அருகே தோட்டத்து வீட்டில் லாரியை முழுவதுமாக வண்ணம் பூசி விற்பனை செய்ய தயார் நிலையில் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து லாரியை திருடிச் சென்ற கோவிந்தசாமி, கந்தசாமி மற்றும் அருள் ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். திமுக கூட்டணி சீட்டுக்காக சேர்ந்த கூட்டணி கிடையாது, கொள்கைக்காக சேர்ந்த கூட்டணி என திருச்சியில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பேட்டியளித்துள்ளார். திருச்சி தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பாக ஓரணியில் தமிழ்நாடு என்னும் செயல்பாட்டினை ஒருங்கிணைப்பதற்காக VN நகர் 3வது குறுக்கு தெருவில் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி திறந்து வைத்தார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் அன்பில் மகேஷ் திருவாரூரில் உள்ள அரசு பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தது தொடர்பாக விசாரணை நடைபெற்று வருகிறது என்றும் யார் அதை செய்திருந்தாலும் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளித்து பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர் திமுக கூட்டணி சீட்டுக்காக சேர்ந்த கூட்டணி கிடையாது என்றும் இது கொள்கைக்காக சேர்ந்த கூட்டணி என்று சூளுரைத்து பேசினார். கண்டிப்பா அதுக்கு நாங்க விசாரிக்க சொல்லியிருக்கோம். அது என்ன பேஸ் வந்து கண்டிப்பா நாங்க ஆக்ஷன். திருவாரூர்ல நம்ம இன்னைக்கு கூட போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. நான் அதுக்கான ஒரு ரிப்போர்ட்டும் வந்திருக்கின்றது. ஸோ அது சார்ந்து எனக்கு காவல்துறை மூலமாக அது யார் அதில் ஈடுபடுத்துறாங்க, அதுக்கு முன்பாக அதெல்லாம் இப்போ கிளியர் பண்ணி நாங்கள் வச்சிருக்கோம். இருந்தாலும் எவிடன்ஸ் கிடைக்கும்போது செஞ்சவங்க யாராக இருந்தாலும் கண்டிப்பாக தனித்து போட்டியிட வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி எங்களுடைய பலமே வந்து எங்களுடைய கூட்டணி தான். அதெல்லாம் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக மக்கள் பிரச்சனைக்காக நான் தலைவர் அடிக்கடி சொல்றது அதுதான். இது வந்து ஒரு சீட்டுக்காக சேர்ந்த கூட்டணியில் இது கொள்கை கூட்டணியாக இருக்குது. எங்களோட தோழமை கட்சி சந்தை ஒவ்வொரு தலைவருமே நீங்கள் அதை சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் இதை வந்து எப்படி நம்முடைய தலைவர் வந்து ஒரு பாச உணர்வோடு ஒரு அண்ணன் தம்பியோடு கொண்டு அதே போன்று 2026 அதே பலத்தோடு நாங்கள் வந்து எங்களுடைய தலைவர் சொன்னோம் 200ஐயும் தாண்டி வெற்றி பெறும் நம்பிக்கை. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.